ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாளும், இனி எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? இது ஆதியாகமம் 31:14. இதிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தில் கூடி வரும்போது அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கப்பா. எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக. திரும்பி போகும்பொழுது நாங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ நம்ம இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், பல முறை வாசித்த ஒரு சம்பவம். என்னென்னா, யாக்கோபோட கூட அவர்கள் ராகேலும் லேயாளும் புறப்படுகிறார்கள். யாக்கோபு சொல்கிறாரு, உங்கள் அப்பா என்னை இத்தனை மாதிரி இப்படி பண்ணிட்டாரு, நான் திருப்பி என்னை சுயதேசத்துக்கு ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது, நானும் இனிமேட்டு எங்கள் அப்பா வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லை, பங்கும் இல்லை, நாங்கள் இனி உன் கூடவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த 2 வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். 2வது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:31 வாசியுங்கள். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். இப்போ இந்த விஷயம் என்ன அப்படி ஓவராலாக என்ன அப்படி இருக்குன்னா, ராகேலும் லேயாளும் ஒன்றாகத்தான் யாக்கோபோடு கூட புறப்பட்டார்கள். 2 பேரும் ஒன்றாக புறப்பட்டார்கள். புறப்பட்ட இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் கானானுக்கு போய் சேர்ந்தாங்க, ஒருத்தர் வழியிலேயே மரித்து போனார்கள். இந்த 2 பேரும் ஒரே டெடிகேஷன் தான், 2 பேரும் ஒன்றாகத்தான் ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க 2 பேர் சொன்னதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சொல்லும் போது, ஆரம்பிக்கும் போது அவங்க 2 பேரில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, ஃபுல் டெடிகேஷன். ஆனால் 2 பேரும் போய் கானானுக்கு சேர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் போல வழியிலே ஒருத்தர் மரித்து போனார், இன்னொருத்தர் பிதாக்கள் அண்டையிலே முடிவு பரியந்தம் கடைசியாக எங்கே போய் டெஸ்டினேஷனில் இருக்கணுமோ, ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ரெபேக்காள் இருக்கக்கூடிய கல்லறைக்கு லேயாலும் போய்விட்டாள். அந்த டெஸ்டினேஷனை அட்டைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே தொடங்கும் போது பர்ஃபெக்டாக தான் தொடங்கியிருக்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பர்ஃபெக்டாக முடிப்போமா, அதுதான் கேள்வி. அதாவது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம், முடிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே சொல்கிறார், முடிவை கவனித்துப்பார். நம்முடைய முடிவு கரெக்டாக இருக்குதா? அது வருகையோ மரணம் முந்துதோ, ஒருவேளை மரணம் முந்திருதோ அல்லது வருகை முந்துதோ, எப்படியோ ஒன்று. ஆனால் நம்முடைய முடிவு கரெக்டாக இருக்குதா, ஆண்டவர்கிட்ட முடியுதா, அதுதான் கேள்வி. புறப்படும் போது எல்லாமே பர்ஃபெக்ட் தான், இங்கே யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆரம்ப கால டெடிகேஷனை யார்தையுமே அசட்டை பண்ண முடியாது, ஒருத்தரதை கூட அசட்டை பண்ண முடியாது. ஆண்டவரே சொல்கிறாரு எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு. எரேமியா 2:2 சொல்கிறாரு, வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிற வார்த்தை, வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தி, வாலிப பிராயத்தில் நீ என்னை பின்பற்றி வந்ததான அந்த ஆரம்பகால வைராக்கியம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, எனக்குன்னு காட்டினதான அந்த வைராக்கியத்தை நான் நினைத்திருக்கிறேன். இன்னும் நினச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் முடிவு எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறது முக்கியமே இல்லை, எப்படி வாழ்க்கையை நம்ம கடைசியாக வாழ்ந்து முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய மரணத்தை சொல்லும்போது, எத்தனையோ பேருடைய ஆவிக்குரியவர்களுடைய மரணத்தை சொல்லும்போது, பாவங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், பேசாமல் அவர் போயிடுறதா நல்லது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கிறோம்.
அதே நேரத்தில் நல்ல நீதிமான் அந்த ஆள், யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்தார். நல்ல மரணத்தில் கூட நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கிறோம் பாருங்களேன். எல்லாத்துலேயும் ஆமாம், அது உண்மையும் கூட. அதாவது நாம் இப்போ இருக்கும்போது நமக்கு இதனுடைய விஷயங்கள் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மேன்மைகள் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கேஷுவலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓடுற ஓட்டத்தின் போது நாம் செய்கிற காரியங்கள். எப்போவுமே ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீ செய்கிற பாவங்கள் அத்தனையும் ரட்சிக்கப்படுகிற அன்னைக்கே கர்த்தர் மன்னிச்சிட்டார். இயேசுவின் ரத்தத்தால் மொத்த பாவத்தையும் கழுவிட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. கண்டிப்பாக நீ சரிக்கட்டுதல்னு ஒன்று உண்டு. நீதிமானுக்கு சரிக்கட்டுதல் பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கு, கண்டிப்பாக உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சுட்டு ரட்சிக்கப்பட்ட முன்பு செஞ்ச பாவத்தோடு கூட ஒப்பிடுவோம். அப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இப்போவும் மன்னிச்சிட்டாரு. அதில் எதுவும் இல்லை. மன்னிக்காமல் இருந்திருந்தா அந்த மன்னிப்பு கிருபை, நம்ம சொல்கிறோம்ல கிருபை, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. என்ன கிருபை? அவர் திருப்பி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார் வாழ்கிறதுக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செஞ்ச பாவத்துக்கு நியாயமாக உன்னை நீ அடித்து போட்டிருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ தெரியாமல் செஞ்சோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆதாமுடைய பாவத்திற்கும் ஏவாளுடைய பாவத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏவாளை பற்றி கர்த்தர் சொல்லும்போது ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் ஆதாமை பற்றி சொல்லும்போது ஆதாமின் மீறுதல்கள். ஏன் ஆதாம் மீறுதல், ஏன் ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள்? நம்ம சொல்கிறோம் ஏவாள் தான் பழம் சாப்பிட்டாங்க, ஏவாள் தான் கொடுத்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லும் போது சொல்லுது ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். ஏன் வஞ்சிக்கப்பட்டாள்? ஆதாமின் மீறுதல்கள். ஏன் மீறுதல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டது யாருக்கு? பழம் சாப்பிட வேணான்னு சொல்லப்பட்டது ஆதாமுக்கு. அதற்கு பிறகு தான் ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. ஆதாம் வழியாகத்தான் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. அந்த அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவனுக்கு ஆண்டவர்கிட்ட வந்த கமாண்ட்மெண்ட், இவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவம் மாதிரி அது. அந்த அம்மாவுக்கும் ஆண்டவர் சில ஆக்கினை கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் வஞ்சிக்கப்பட்டதுக்கும் மீறுதலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? நீ பாவம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்கிற பாவத்துக்கு பேர் மீறுதல். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செய்யப்படுறது நீ பிசாசினால் வஞ்சிக்கப்படுறீங்க, அதனால் செய்யப்பட்டோம். இன்றைக்கி தொடங்கின 2 பேர், தங்கள் ஓட்டத்தை தொடங்கின 2 பேர் கரெக்டாக முடித்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் முடிக்கிறாங்க, ஒருத்தர் முடிக்கலை. இயேசுமே சொல்லும் போது சொல்கிறார், 2 பேர் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 பேர் படுத்திருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 பேர் வயலில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 ஸ்திரீகள் திரித்து கொண்டிருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஒருவன் கைவிடப்பட்டால். ஏன் அந்த ஒருத்தி கைவிடப்பட்டா? அதான் கேள்வி. சபை என்பது இப்போ இங்கே 2 பெண்கள் இருக்கிறாங்க, ராகேல் லேயாள், 2 பேர் இருக்கிறாங்க. 2மே 2 சபைக்கான அடையாளங்கள். ஏன்னா கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, சாராளையும் ஆகாரையும் பற்றி சொல்லும்போது இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், இவைகள் 2ம் 2 ஏற்பாடுகளாம் அப்படின்னு சொல்கிறார். நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணங்கிறார். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. இங்கே 2 ஸ்திரீகள், 2 சபைகள் புறப்படுகிறார்கள். 2 பேருமே ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டவங்க தான். ஆனால் சபையில் ஒன்று போய் சேர்ந்துருச்சு, டெஸ்டினேஷனுக்கு ஒன்று போய் சேரல. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் சரியாய் தொடங்கிட்டேன். கர்த்தர் கிருபையாக என்ன ஆரம்பிக்க வச்சுட்டார். ஆனால் முடிக்க வைக்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது. கிருபையினால தான் ஓடி முடிக்கிறோம். ஆனால் நான் ஓடுவேனாங்கிறது தான் கேள்வி. அந்த ஓட்டத்தை நான் ஓடுவேனா? 2 பேருக்கும் ஒரே அழைப்பு தானே யாக்கோபு கொடுத்தாரு. 2 பேருக்கும் கானானுக்கு போகிறது தானே கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் ஒருத்தி வழியிலேயே மரித்து போனாள். பெத்லகேமுக்கு போகிற வழியிலேயே மரித்து போனாள். அவள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலும் கூட இல்லை, வழியிலேயே. அவளுடைய இடம் கூட நினைவு கூறப்படவில்லை. நான் இந்த இடத்துல வச்சு அவளுக்கு ஒரு கல் தூணை எழுப்பி அங்கே ஒரு கல்லறையை கட்டியிருக்கிறேன். பாருங்கள், சாராளுக்கு கல்லறை வாங்கினா யார்? ஆபிரகாம் கல்லறை வாங்குறாரு, சாராளுக்குன்னு வாங்குறாரு. யாக்கோபு நினச்சிருந்தா ராகேலுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு கல்லறை வாங்கி இருக்க முடியும். ஏன்னா அவன் லேயாளை விட அதிகமாக நேசித்தது யாரைத்தான்? ராகேலை தான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் ராகேல் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாது. அவள் வழியிலேயே மரித்து போகிறது தான். அவளுக்கு அடையாளமே இல்லை. இப்போ எங்கே இருக்கிறாங்க? இன்றைக்கி வேணால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இது ராகேல் கல்ற, அது இயேசு கல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பைபிளில் என்னவும் சொல்லலை, எந்த அடையாளமும் இல்லை. பைபிளில் வந்துங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ஞானார்த்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவும் ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிகேஷனாக இப்போ பாருங்கள், ராகேல் வந்து மரித்தாங்க, வழியில் மரித்தாங்க. இவங்களை கொண்டு போய் கானானுக்குள்ளே
அந்த மக்பேலா குகையில் நினச்சிருந்தா வைக்க முடியுமா முடியாதா? நினச்சிருந்தா, யாக்கோபை நினச்சிருந்தா முடியுமா முடியாதா? முடியும். ஏன் முடியும்னா, இதே யாக்கோபை எகிப்தில் சாவுறாரு. அவர் வழியில் கூட சாவலை, அவர் எகிப்தில் சாகிறாரு. எகிப்தில் சாகிற யாக்கோபு கேட்குறாரு, என்னை என்ன பண்ணிடு, என்னை கொண்டு போய் எகிப்தில் புதைச்சிடாத, என்னை கொண்டு போய் எங்கே போட்டுரு, அங்கே என் பிதாக்கள் கல்லறையில் வச்சிருன்னு. யோசேப்பு பார்வோன்ட்டு அனுமதி வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு வரான் பாருங்க. எகிப்திலிருந்து போய் வச்சுட்டு வரான். அவ்வளவு தூரம் வைக்க முடிஞ்சவனுக்கு ஒரு ராகேலை கொண்டு போய் கல்லறையில் வைக்க முடியாதா? நினச்சிருந்தா முடியும், கர்த்தர் நினச்சிருந்தா முடியும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் ராகேல் அங்கே பிரவேசிப்பது கிடையாது. கல்லறைக்குள்ளே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணுறார். தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ண மாட்டான். சவுல் தலையை வெட்டி வனாந்தரத்தில் ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே செத்து போனான். முடிவு ரொம்ப முக்கியம். ஆரம்பம் போதோ ஓடும் போதோ அல்லது வாலிப பிராயத்திலையோ அல்லது கொஞ்சம் வயசாகிற காலத்திலையோ நம்ம ஓடுற ஓட்டத்தை நமக்கு ஒரு ஆடுற ஆட்டம் ஓடுற ஓட்டம்பாங்க. ஆனால் முடிவு எப்படி இருக்குது, அந்த பயம் மட்டும் நமக்கு எப்போவுமே இருக்கணும். அது வருகையில் முடிக்கிறோமோ மரணத்தில் முடிக்கிறோமோ. இன்றைக்கி இயேசு வருவார், சோத்திரம். ஆனால் இன்றைக்கி நான் எப்படி முடிப்பேன், இன்றைக்கி இயேசு வந்தால் எப்படி முடிப்பேன், அதான் கேள்வி. ராகேலுக்கும் லேயாளுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? யாக்கோபின் இடத்துல வித்தியாசம் இல்லை. இவளுக்கும் 7 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறான், அவளுக்கும் 7 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவன் 14 வருஷமும் ராகேலுக்காக தான் வேலை செஞ்சான். அதான் லிட்ரலாக பார்த்தா, யாக்கோபுடைய கணக்கின்படி பார்த்தா அவன் 14 வருஷமும் யாருக்காக தான் வேலை பார்த்துருக்கிறான்? ராகேலுக்காக தான் வேலை பார்த்துருக்கிறான். ஆனால் கணக்கு லேயாளுக்கு 7, ராகேலுக்கு 7. தேவனுடைய பார்வையில் எந்த பாரபட்சமும் இல்லை. கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். அழைப்பு எல்லாருக்கும் ஒன்றாக தான் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் பாடு அனுபவித்தார். கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவின் பாடுகளிலே இஸ்ரவேலுக்கு தனி, புறஜாதியாருக்கு தனி என்று இல்லை. கிறிஸ்துவின் பாடுகளிலே இஸ்மவேலுக்கு தனி, ஈசாக்குக்கு தனி என்று இல்லை. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எல்லாருக்கும் பொது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும், எல்லாருக்கும் பொது. ஆனால் அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவங்களில் ஒரு கூட்டம் வழியிலேயே மரித்து போகிற கூட்டம், ஒரு கூட்டம் முடிவு பரியந்தம் ஓடி கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஒரு கூட்டம். இப்போ நாம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்ன காரணமாக இருக்கும், எது எதெல்லாம் இவங்க ராகேல் பிரவேசிக்காமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாசிங்க, முதலாவதாக வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க. ஆதியாகமம் 31, 33, 34. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. முதலாவது ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது ஒன்றாக தான் புறப்பட்டார்கள். ஆனால் லேயாள் முழுவதுமாக யாக்கோபை நம்பி தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஒன்றும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆனால் ராகேலோ எது அருவருக்கத்தக்கதோ, கர்த்தர் எதை விரும்பவில்லையோ, கானானுக்குள் எது பிரவேசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டாரோ அதை எடுத்துக்கொண்டு வந்தாள். ராகேல் கானானுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ராகேல் கையில் இருக்கிறது கானானுக்கு போகக்கூடாது. ராகேல் கையில் இருக்கிறது எங்கே போகக்கூடாது? கானானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. ஏன்னா கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. அழைச்சிருக்கிற போது நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்ம கையில் இருக்கிறத பேஸ் பண்ணியிருக்குது. இந்த பூமியில் நீ கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை நீ வச்சிருப்ப. கர்த்தர் அருவருக்கிற காரியம் உன் கூடாரத்துக்குள் இருக்கும். கூடாரம் என்பது நம்முடைய சரீரத்தையும் குறிக்கும், நம்ம வீட்டையும் குறிக்கும். கூடாரத்துக்குள் இருக்கும். கர்த்தர் பிரியமில்லாதது, அருவருப்பானது, கர்த்தர் வெறுக்கிறது நமக்குள்ள இருக்கும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற யார் பார்த்தும் தெரியாது. யாக்கோபுக்கும் தெரியாது. யாக்கோபு தைரியமாக சாட்சி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? என் வீட்டில் எங்ககிட்ட இருக்கிறவங்கள யாருக்கிட்ட கண்டுபிடிச்சாலும் நீ எடுத்துக்க, அதுக்கு நான் சரிக்கு சாமான் நீ செஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்? அவனுக்கு ராகேல் மேலே பெரிய நம்பிக்கை. என் மனைவி எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்கு பின்னால் வந்தாள். அவள் தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஒன்றையும் கொண்டு வந்திருக்க மாட்டாள். குறிப்பாக என் தேவன் அருவருக்கிற காரியத்தை அவள் கொண்டு வந்திருக்க மாட்டாள். இதான் நம்பிக்கை.
இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கறது அதுதான். இந்த பூமியை விட்டு புறப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் சில காரியங்கள் கொடுத்துருக்கிறார் அனுபவிப்பதற்கு. இப்போ யாக்கோபு கொண்டு வந்த 2 பெரிய பரிவாரங்கள் அத்தனையும் லாபான் வீட்டில் சம்பாரிச்சது தான். ஆமாம் தானே? ஆடு மாடு ஒட்டகம் எதுவாக இருக்குதோ எல்லாமே எங்கே சம்பாரிச்சது? லாபான் வீட்டில் சம்பாரிச்சது. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எங்கே சம்பாரிச்சது? இந்த பூமியில் சம்பாரிச்சது தான். கொடுத்தது யார்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவைகளுக்கு நடுவில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னு கொஞ்சம் இருக்குது, கர்த்தர் அருவருக்கிற காரியம்னு கொஞ்சம் இருக்குது. அந்த அருவருக்கிற காரியத்தை நீ எடுத்துக்கொண்டு வரும்போது தான் நீ கானானுக்குள்ளே போக முடியாதபடி தடை செய்யப்படுகிறாய். ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு தடுக்கலை. இந்த பூமியில் அவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பிடிக்காதது கொஞ்சம் இருக்குது. அவருக்கு பிடிக்காதது கொஞ்சம் இருக்கும்போது அதை வாங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவியை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறார் வீட்டுக்கு, எல்லாம் வந்துடுவார். கணவன் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுருவார். சண்டை போட்ட உடனே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அடுத்த வார்த்தை என்னென்னா, நான் சண்டை போட்ட ஆள்கிட்ட யாரும் பேசக்கூடாது, மனைவியும் பேசக்கூடாது, அவ்வளோதான். ஏங்க மனைவிக்கு அவருக்கும் சண்டையா? அதென்ன பாரு, உங்கள் அப்பா என்கிட்ட ஒழுங்காக பேசலை, இனி உங்கள் அப்பா என்கிட்ட பேசக்கூடாது. கணவன் யார் யாரெல்லாம் பகையோ மனைவி அவங்களுக்கெல்லாம் பகை, பேசக்கூடாது. அப்படி மீறி பேசும்போது கணவன் சொல்வார், நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிற, நீ பேசுகிற. உடனே இப்போ இருக்க அம்மா வந்தால் என்ன கேட்கும்? ஏன் பேசக்கூடாது? உங்களுக்கும் அவருக்கும் தானே பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படித்தான் பேசுவேன், நீ கானானுக்கே போக மாட்டேன். இல்லை அப்படி சொன்னால் எப்படி கானானுக்கு போக மாட்டேன்? பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போக மாட்டீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மணவாளனுக்கு ஒன்று பிடிக்கலைன்னு சொல்லும் போது, மணவாளன் ஒன்று அருவருக்கிறான்னு சொல்லும் போது அது உன் கூடாரத்துக்குள்ளே இருக்குதா? ஸ்பிரிச்சுவலி நான் பேசுகிறேன், நான் உலக பிரகாரமாக அப்புறம் வரேன். ஸ்பிரிச்சுவலி நான் கேட்குறேன், கர்த்தர் எதை அருவருக்கிறார்? ஆண்டவர் நீங்கள் பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி, மணவாட்டியை பற்றி, மணவாட்டி சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில். அப்போனா என்ன அர்த்தம்? இதை தவிர்த்து எல்லாம் போகும், இதை தவிர்த்து எல்லாம் பரலோகத்துக்கு வரும். உன் கூட இருக்கிறது எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் கொண்டு வரதுக்கு தான் கொடுத்துருக்காரு. மனைவி பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன கொடுத்தாரோ எல்லாம் வரும். ஆனால் சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, அதை நீ போட்டு மறைச்சி உட்காந்துருக்கிற. உன் மேலே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை நம்புகிறாங்க, அதுதான் பிரச்சனையே. இப்போ யாக்கோபு நம்புகிறான், லேயாள் நம்புகிறாங்க, ஏன் லாபான் கூட நம்புகிறான், என் பொண்ணு அப்படி செய்யாதுன்னு நம்புகிறான். இன்றைக்கி சபை நம்புது, சக விசுவாசி நம்புகிறாங்க, உன் சொந்தக்காரங்க நம்புகிறாங்க, உன் அப்பா அம்மா நம்புகிறாங்க. நீ செய்யும் போது கேட்குறாங்க, இவனா இப்படி செஞ்சான், இவனா இப்படி செஞ்சிட்டான், இவளா இப்படி செஞ்சிட்டா. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீ செஞ்சிட்டேன்னு சொன்னாலும் அதை கூட நம்புறதுக்கு ஒரு குரூப் தயாராக இல்லை. இல்லை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, சான்ஸே கிடையாது, அவங்க அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அப்போனா உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க பாரு இவங்க எல்லாரும். அப்போ இவங்களே இவ்வளோ நம்புகிறாங்கன்னா பரலோகம் எவ்வளோ நம்ப ஒன்று. பரலோகம் நம்பித்தானே உன்னை அழைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்குது. கையை பிடிச்சி ஆண்டவர் 700 கோடி மக்களில் உன்னையும் என்னையும் செலக்ட் பண்ணி ரத்தத்தை நம்ம ஒரு ட்ராப்பை நம்ம மேலே சிந்தி கழுவி வானு கூட்டு வந்து ஏன் வந்தார்? இந்த 700 கோடியில் நான் நம்பி இருக்கிறேன், உன்னை என் மனவாட்டியாக மாற்றி இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு களவாட்டுத்தனம் பண்ணினது என்ன? நீ நினச்சிட்ட யாருக்கும் தெரியாது, நம்ம நினச்சிட்டோம் யாருக்கும் தெரியாது, அப்படியே கானானுக்கு அப்படியே போயிடலாம். வந்துட்டோம் எப்ராத்தா வந்துட்டோம், பெத்லகேமுக்கு வந்துட்டோம், தோ கொஞ்சம் தூரம்தான். பார்த்தாரு, ஸ்டாப், நிறுத்து. நீ 20 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடினியா, 30 வருஷம் ஓடினியா, 40 வருஷம் ஓடினியான்னு முக்கியம் இல்லை, உனக்கு நியமிக்கப்பட்ட மொத்தத்தையும் ஓடி முடிச்சாங்கிறது தான் கேள்வி. 40 ஓடி 41 வருஷம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. 40 ஓடி 1 வருஷம் ஓடாமல் செத்துட்டினா கதை முடிஞ்சு இல்லை? 12 சப்ஜெக்டில் 11 சப்ஜெக்டில் 99 எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்டில் 34 எடுத்தாலும் ஃபெயில் தானே, அவ்வளோதானே. ஐயோ அவர் எல்லாத்துலேயும் 99ங்க, இந்த ஒன்றில் தான் ஓரமாக உட்கார சொல்லுங்க, ஓரமாக உட்கார. ஏன் அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. ஏன் ஃபெயில் இஸ் ஃபெயில். ஏன் உன்னை அழைத்த தேவன் அப்படிப்பட்டவர்.
உன்னை அழைத்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்கள் மாமா வீட்டிலேருந்து ஒன்றை கூட தொட மாட்டேன் நான். எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கியா, என்கிட்ட செக் பண்ணு. என் தேவன் அப்படி பரிசுத்தர், என்னுடைய மணவாளன் அப்படி ஒரு பரிசுத்தர். அவர் சொல்கிறாரு, என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? சரி, மனுஷனே சொல்ல முடியாது, விடு, பரவாயில்ல. பிசாசு வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வந்து பாரியா, செக் பண்ணி பாரியா. அந்த தைரியம், வைராக்கியம், அந்த வைராக்கியம் யாக்கோபுக்கு இருந்துச்சு, அந்த வைராக்கியம் பவுலுக்கு இருந்துச்சு, அந்த வைராக்கியம் மோசேக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க கானானுக்குள்ளே போகிறதுக்கு வழிவகை செஞ்சாங்க. மோசே போலன்னு சொல்லாதீங்க. மோசே மாம்சத்தில் போல, ஆவியில் தேவனோட மருவமலையில் போய் உட்காந்துட்டான். ஏன்னா அவன் அவ்வளோ உண்மை உள்ளவன். வசனம் சொல்லுது. இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கி எதெல்லாம் மறைச்சிட்டு மேலே போட்டு உட்காந்துருக்குறோம், ஒன்றும் தெரியாத மாதிரி. நம்ம ஊரில் சொல்லுவான், முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைக்கிறான். ராகேல் சொரூபத்தை என்ன பண்ணிட்டாலாம், சொரூபத்தை போட்டு மறைச்ச உடனே அந்த உலகத்தின் மேலே ஒரு ஆசை வந்த உடனே அது எது வேணாலும் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். நீங்கள் பெரிய லெவல் பாவத்துக்கு போயிடாதீங்க. விபச்சாரம், வேசி மார்க்கம், இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, அதுவும் இருக்குது. அதுக்கு போயிடாதீங்க. ஏன், ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்துங்களேன், ஒரு சின்ன விஷயம். எத்தனை பேர் எத்தனை காரியங்களை விட்டு கொடுக்காம, எவ்வளோ காரியங்களை மறைச்சி வச்சு. இதில் யோசித்து பாருங்கள், அந்த சொரூபம் உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பொய் வருது பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வந்துருச்சு? பொய் வந்துருச்சு. ஏன்னா பிசாசு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். பிசாசு பொய்யும் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விக்கிரகம் வந்தால் விபச்சாரம் வரும், விக்கிரகம் வந்தால் பொய் வரும். ரெண்டும் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி இது ரெண்டும் இருக்குது. விக்கிரகம் வந்துச்சு, உள்ள பொய் வரும், கன்ஃபார்மாக வரும். இன்றைக்கி எத்தனை பொய், ஒரு பாவத்தை மறைக்க எத்தனை பொய், அந்த பொய்யை மறைக்க எத்தனை பொய். இதெல்லாம் வாலிப பிராயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறோம், சொல்லிடுறோம். அதெல்லாம் மன்னிச்சிடுவாருங்க ஆண்டவர். ஆமாப்பா மன்னிச்சிடுவார். ஆனால் போல உன்னை விட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. சரி, மேலே உக்காந்தியே. அவன் போன பிறகாவது யாக்கோபை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாருன்னு தெரியாது, இது சொரூபம் இருக்குது, இதை இங்கேயே புதைச்சிருவோம் அப்படின்னா, அதை புதைச்சிருந்தா உன்னை கொண்டு போய் கல்லறையில் வச்சுருப்பாங்க. அதை புதைக்காததுனால உன்னை புதைக்க வேண்டியதாகி போச்சு, உன்னை வழியில் புதைக்க வேண்டியதாக போச்சு. ஏன் புதைக்க வேண்டியதாக போச்சு? விக்கிரகம் வச்சிருக்கிற நீயும் போக முடியாது, விக்கிரகமும் போகாது கானானுக்குள்ளே. அதான் வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மற்றவன் நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு நாமே தான் நியாய தீர்ப்பு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ கூடாரத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புலாம் இருக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். விக்கிரக ஆராதனை நம்ம சொல்கிறோம், சொரூபம்னு சொல்கிறோம், விக்கிரகம்னு சொல்கிறோம். லிட்ரலாக விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எந்த விக்கிரகமாக வேணால் இருக்கும். அதாவது நான் பொதுவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் தொங்க விட்டுருப்போம் இல்லையா? இதை என்ன அடிப்படையில் தொங்க விட்டுருக்குறோம்? வீட்டுக்குள்ளே காற்று கருப்பு வராது. அப்போ நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது? அந்த கருப்பு கலர் கயிறுலையும் அதில் தொங்க விட்டுருக்கிற படிகார கல்லையும் அதில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாவோ எலுமிச்சை பழமோ ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை இருக்குது. இது இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வராது. அது விக்கிரகம் தானே, அது ஒரு வகையான விக்கிரகம் தானே. இப்போ அதை எடுத்துகிட்டு குருத்தோலையை வச்சுட்டிங்கன்னா, அதை எடுத்துகிட்டு குருத்தோலையை சிலுவையாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, இப்போ சிலுவை விக்கிரகம் ஆகாதா? இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆயிடுச்சு இது. அது எப்படி சிலுவை விக்கிரகமாகும்? அது எப்படி? பொருள் தான் மாறி இருக்கு, உன் பயம் மாறல, உன் நம்பிக்கை மாறல. உன் நம்பிக்கை எது மேலே இருக்குது? அந்த பொருள் மேலே இருக்குது. இது இருந்தால் என் வீட்டுக்குள்ளே பாவம் வராது, என் வீட்டுக்குள்ளே பிசாசு வராதுன்னு. சிலுவையை பார்த்து பிசாசு உள்ளே வராமல் இருக்க மாட்டான். உன்னை பார்த்து, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்த்து தான் உள்ளே வராமல் இருப்பான். அப்போ என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாக மாறி இருக்குது. வேற பொருளுக்கு மாறி இருக்கே ஒழிய தேவனிடத்தில் மாறல. ஒரு விதமான ஆவிக்குரிய விக்கிரகம் என் வீட்டுக்குள்ளே இருக்க தான் செய்யுது, இருக்குதான். ஏதோ ஒன்று மேலே ஒரு பயம், ஏதோ ஒன்று மேலே ஒரு நம்பிக்கை. பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படுற. அது எது மேலே? பிசாசு மேலேயோ, பில்லி சூனிய மேலேயோ, கட்டு மேலேயோ. ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன். யாரோ எனக்கு கொஞ்சம் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்க போல, செய்ய முடியாதுங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது. யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரீகம் இல்லை,
இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய்கிறவன் தான் சாவானே ஒழிய நான் சாவ மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கு வந்துடணும் இல்லை. உன்னுடைய நம்பிக்கை இப்போ எது மேலே போயிருச்சு? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீ ஒன்று தேடுற. இப்போ இன்னைக்கு இருக்கு, கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் பயப்படாதனா நீ பயப்படுற, ஆண்டவர் தைரியமாக இருந்தா நீ தைரியமாக இருக்க மாட்டேங்கிற. எதை பார்த்து பயப்பட வேணாங்கிறாரோ அதை பார்த்து பயப்படுற, எதை மேலே தைரியமாக இருங்கிறாரோ அது மேலே தைரியமாக இருக்க மாட்டேங்கிற. ஆனால் கேட்டு பாருங்க, வி ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்னைக்கு எத்தனை விதமான விக்கிரகம் இருக்குது வீட்டுக்குள்ளே. நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கிரகம்னா என்ன? புறஜாதியாருடைய சிலை, அவ்வளோதானே. அதெல்லாம் பழசு, அதை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வேறு ஆவிக்குரிய விக்கிரகத்தை வச்சுருக்கிறான் வீட்டுக்குள்ளே, எல்லா விதமான விக்கிரகம். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, இது ரெண்டும் எதுக்கு சமமானமாக இருக்குது? விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்குது. இப்போ எதை போட்டு மூடி வச்சிருக்கிறா? விக்கிரகத்தை, சொரூபத்தை போட்டு மூடி வச்சிருக்கிறா. இப்போ நீ எது மேலே உட்காந்துருக்கிற? உள்ளுக்குள்ளே எண்ணத்தை போட்டு மறைச்சிருக்கிற? முரட்டாட்டத்தையும் அவபக்தியையும். இப்போ நான் சொன்னேனே பயம், அதுக்கு பேர் தான் அவபக்தி. எது மேலே உட்காந்துருக்கோம்? அவபக்திக்கு மேலே. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அவபக்தி இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் பாடும்போது என்ன பாட்டு பாடுறோம்? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய். ஆனால் பயம் இருக்கு பாருங்களேன். பைபிளில் ஆண்டவர் எதை பார்த்து பயப்படணும், எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டார். நீ கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிற எதை பார்த்துமே நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீ பயப்பட வேண்டியது தேவனுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. அதுவும் புதிய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் பயமே இல்லை, அன்பு தான். அவருடைய பராக்கிரமத்தை கண்டு பயப்படணும், அவருடைய பரிசுத்தத்தை கண்டு பயப்படணும், அது வேற. இந்த மாதிரி என்னால் இருக்க முடியல ஆண்டவரேன்னு, அது வேற. இன்றைக்கி நமக்கு எது மேலே இருக்குது பயம்? எதுக்கு எடுத்தாலும் பயம். காற்றை கண்டா பயம், கருப்பை கண்டா பயம், சுடுகாட்டு பக்கம் போனால் பயம், எல்லாத்துக்கும் பயம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆவிக்குரியவங்க அப்படி இருக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் வெளியே பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சபை பாடும் போதெல்லாம் கம்பீரமாக பாடுறது, எல்லாம் பண்ணுறது. ஆனால் தனியாக நைட்டு வீட்டில் தூங்க மாட்டாங்க. பயம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும். நல்லா கவனிங்களேன். விபச்சாரம், விக்கிரகாதனை, கொலை பாதகம், இதுக்கெல்லாம் ஈக்குவல் என்னது? பயப்படுறது. அங்கே வசனம் இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஈக்குவல் பயப்படுறது. அவபக்தி. ரெண்டாவது முரட்டாட்டம் பண்ணுதல். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் முரட்டாட்டம், ஆண்டவருக்கு பிடிக்காதது. ஆவிக்குரியவங்க வீடாக இருக்கட்டும், ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், சபைக்குள்ளே நீ முரட்டாட்டம் பண்ணக்கூடிய விசுவாசி, சபைக்குள்ளே முரட்டாட்டம், வீட்டுக்குள்ளே முரட்டாட்டம் பண்ணக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் இது எல்லார் வீட்லேயும் இருக்குது, எல்லா சபையிலையும் இருக்குது. அது என்ன சாபம்னு தெரியல. நிறைய சபை முரட்டாட்டம். அதாவது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சபையில் இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டோ விசுவாசியோ சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் போய் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவார். சில ஊழியக்காரங்க ஒத்துக்கிட்டு ஜோம் பண்ணி அனுப்புவாங்க, போயிட்டு வாங்கன்னு. சில ஊழியக்காரங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி போகிறவங்க சமாதானமாக போயிடுவாங்க. அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னார் நான் போகிறேன்ட்டு அவன் போயிடுவான். இப்போ அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கி சபை எப்படி இருக்குது? சண்டை இல்லாத சபை ரொம்ப கம்மி. சண்டை இல்லாத சபை, உள்ளுக்குள்ளே சண்டை, அடிதடி, பிரிவினை, போலீஸ் வருது, முரட்டாட்டம். ஏன் எப்போ உனக்கு ஒரு முரட்டாட்ட சுபாவம் வந்துருச்சோ, நான் என்னது என் உரிமை அப்படின்னு நீ போராட்டத்தை சபைக்குள்ளே கொண்டாந்துட்டியோ, எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத சவுண்டு சபைக்குள்ளே வந்துருச்சோ, அன்னையோட நீ விக்கிரகத்தை மேலே போட்டு உக்காந்துருக்கேன்னு அர்த்தம். நீ ஒரு ராகேல். அப்படி பண்ணுற ஆள் கானானுக்கு போக மாட்டான், அப்படி பண்ணுற வீடும் போகாது. எப்போ பாருங்கள் நிறைய வீட்டில் முரட்டாட்டம். ஒன்று இப்படி சொன்னால் அப்படி, அப்படி சொன்னால் இப்படி. அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ
மொத்தமாகவே விட்டு கொடுக்குற சுபாவங்கிறது முற்றிலும் போச்சு. வசனம் சொல்லுது, கணவன் முரட்டாட்டம் பண்ணுறவனாக இருந்தால் மனைவி தன் நல்ல நடக்கையினாலே, கற்புள்ள நடக்கையினாலே அவனை என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ணி கொள்ளணும். ஒருவேளை மனைவியானவள் அப்படி இருந்தால் கணவன் அவளை ஆதாயம் பண்ணி கொள்ளணும். ரெண்டுத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது. இன்றைக்கி எத்தனை வீட்டில் டிவோர்ஸ், எத்தனை வீட்டில் பிரிவினை, எத்தனை பேர் பிரிஞ்சிருக்கிறான்? காரணம் என்ன? முரட்டாட்டம். அன்னைக்கு நம்ம அப்பா அம்மாக்கள் அந்த தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்க முடிஞ்சிச்சோ அவ்வளோக்கு என்ன பண்ணாங்க? விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்தி எப்படியாவது ஓடி முடிக்கணும், கானானுக்கு போயிடணும்னு நினச்சாங்க. யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு. அப்போல்லாம் 5 அண்ணன் தம்பி, 8 அக்கா தங்கச்சி, அந்த வீடுகள்லேயே என்ன இருந்துச்சு? சண்டை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக போயிட்டு இருந்தான். இப்போ ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, மிஞ்சி போச்சுன்னா 2. வீட்டுக்குள்ளே காலையில் 7 மணிக்கு முதலாம் உலக யுத்தம், 8 மணிக்கு 2ஆம் உலக யுத்தம், 9 மணிக்கு 3ஆம் உலக யுத்தம். இன்றைக்கி நிலைமை என்ன? எல்லா வீடும் எப்படி தான் இருக்குது? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? எல்லா வீட்லேயும் அப்படி தாங்க இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன் நீங்கள் தப்பை எதுக்கு நீங்கள் சரின்னு பிரசங்கம் பண்ணுறீங்க? அப்படி தான் இருக்கும், எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குது, நம்ம தான் அப்படின்னா நீ ஒரு ராங் டாக்டரினை கொண்டு வந்து நுழைக்கிற. உள்ள சமாதானத்தின் தேவன் இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? முரட்டாட்டம். முரட்டாட்டம் இருக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி தேவன் இருப்பார்? ஆனால் கிறிஸ்தவங்க, ஆவிக்குரியவங்க, முரட்டாட்டம், விட்டு கொடுக்குற சுபாவம் சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாம் சொல்லிடுறான் தெரியுமா? அடுத்து பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப மோசம் இந்த காலத்தில், ஒன்று கூட கீழ்ப்படிய மாட்டேது. நீ பண்ணால் தானே உன் பிள்ளை கீழ்ப்படியும். பிள்ளை யாரை பார்த்து வளர்ந்துச்சு? யாரை பார்த்து பிள்ளை வளருது? அப்பா அம்மாவை பார்த்து தானே வளருது. அப்பா ரிமோட்டை தூக்கி அடித்தா அவன் வீடியோ கேம்ஸை தூக்கி அடிப்பான். சேம், அவ்வளோதான். எங்கே போயிட்டு வருவோம்? எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வரும். இதில் வேறு இவர் பெருமைக்கு சொல்கிறார், நான் சின்ன வயசில் எவ்வளோ அமைதி தெரியுமா, இப்போ எப்படிப்பா இருக்கிற? சின்ன வயசில் நீ அமைதியாக இருந்த நியாயம், இப்போ நீ எப்படி இருக்க? உன் பையன் ஒன்றை தான் பார்க்குறான், உன் பொண்ணு ஒன்றை தான் பார்க்குது. அப்புறம் பழியை தூக்கி பிள்ளைங்க மேலே போடுறது, அது சரியில்லை, இது சரியில்லை. வீட்டுக்குள்ளே முரட்டாட்டம் இருந்துச்சு, நீ ஒரு ராகேல், நீ மூடி மறைச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க. மேலே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த பிரதர் என்ன சாஃப்ட் தெரியுமா, ஐயோ அவர் சவுண்டாக கூட பேச மாட்டாருங்க. அந்த சிஸ்டர் யார் தெரியுமில்ல? அந்த சிஸ்டர் வருகை வந்துச்சுன்னா எக்காலத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க, சபையிலேயே அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. என்ன அமைதி! பிரைஸ் த லார்டில் பிரைஸ் தான் வரும், லார்டு தான் வரும், வராது. அவ்வளோ அமைதி. யாரை ஏமாத்துறியா? யாரை ஏமாத்துறியா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சுற்றி இருக்கிறவன் சாட்சி முக்கியம், ஆனால் இது பரலோகத்துக்கு விட்டு போகாது. மேலே இருக்கிற ஒருத்தர் சாட்சி கொடுக்கணும். தகப்பன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி, நீ வேணா மூடி போட்டு உக்காந்துக்கலாம். மேலே எல்லாவனும் நம்பிடுவான். ஓ அந்த குடும்பத்தை போல் உண்டா, இதுவிட மாதிரி உண்டா, அந்த ஊழியக்கார மாதிரி உண்டா, இந்த விசுவாசி மாதிரி உண்டா, எல்லாம் நம்பிடுவான். சாட்சி கர்த்தர் கொடுக்கணும். யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லணும் பார்த்து, எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் உன் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குது. உள்ளுக்குள்ளே முரட்டாட்டம் இருக்குதா, விக்கிரகம் இருக்கா, சொரூபம் இருக்கா, நீ மறைச்சி வச்சுக்கலாம். நீ மறைச்சி வச்சுக்கலாம். நீ வச்சிருக்கிறது உன் கணவனுக்கு தெரியாது, நீ வச்சிருக்கிறது உன் மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நீ என்ன விக்கிரகம் வச்சிருக்கிற, உள்ள என்ன அருவருப்பு வச்சிருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்ன வச்சிருக்கிற. இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், புடவையில் இருக்குது, நகையில் இருக்குது, டிஷர்ட்டில் இருக்குது, விக்கிரகம் இருக்குது, அருவருப்பு இருக்குது, போட்டு வச்சிருக்கிற. அதை தூக்கி போடணுங்கிற எண்ணம் கூட வரலையே. ஏன் வரல? காஸ்ட்லி. ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவருக்கு காஸ்ட்லி இல்லைங்கிற பேச்சே கிடையாது. ஆண்டவருக்கு விக்கிரகம் இல்லையாங்கிற பேச்சு தான். நீ விரும்புறியா இல்லையாங்கிற பேச்சு தான். ஆண்டவர் இதெல்லாம் தாங்க பார்ப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்கள் பவுல் மாதிரி பட்டணங்கள் தோறும் அடிக்கப்படுறதையும் பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ தான் பார்ப்பாருன்னு. ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்ப்பாரு. கூடாரத்துக்குள்ளே விக்கிரகம் இருக்கான்னு பார்ப்பாரு. அப்புறம் ஏசா கூட வாங்கி குடிக்கிறானான்னு பார்ப்பாரு. எவன் முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறான், எவன் நக்கி குடிக்கிறான்னு பார்ப்பாரு. ஆண்டவருடைய செலெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கும். நீ எதெல்லாம் விரும்புகிறேன்னு ஆண்டவர் சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த இதுனா ரொம்ப இஷ்டம், ஆனால் அது விக்கிரகத்துக்குரியதாக இருக்கும். அதுலேயே சொல்லுவான் இது விக்கிரகத்துக்குரியதுன்னே சொல்லுவான். எவ்வளோ பெரிய அக்கிரமம்! ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க முடியல, ஒரு சின்ன அருவருப்பை விட்டு கொடுக்க முடியல, அதை மூடி போட்டு உட்காந்துக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அது உன்னை கானானுக்கு போக விடாமல் என்ன செஞ்சிடும்? தடுத்துரும்.
பார்க்கறதுக்கு சின்ன விக்கிரகம் தான், நீ தான் அது மேலே உட்காந்துருப்ப. நம்ம நினச்சிப்போம் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு. ஆனால் விக்கிரகம் உன்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, உன்னை போக விடாமல் தடுத்துரும். ரெண்டாவது வாசிங்க, ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன வித்தியாசம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ராகேல்கிட்ட உள்ள ரெண்டாவது சுபாவம் என்ன சுபாவம்? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார். ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம தேவனிடத்தில் பாரபட்சம் என்பதே கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறாரு. நம்ம எப்படி அடிப்படையில் இருக்கிறோமோ அதுபடி மாறுபடுது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடுதே ஒழிய கர்த்தருடைய அன்பில் என்ன கிடையாது, மாற்று கருத்துமே இல்லை. நம்ம பாத்திரம் எப்படியோ, நம்ம பெரிய பாத்திரமாக இருந்தால் அவர் அன்பு நிறைய ஊற்றப்படுது, நமக்கு தெரியுது, ஐயோ நிறைய ஊற்றுறான்னு நினச்சிக்கிறோம். நம்ம வாய் சின்னதாக இருந்துச்சு, டம்ளர் அளவு தான் இருந்துச்சுன்னா ஊட்டப்படுற அன்பு தண்ணி அது ஒரே மாதிரி தான் ஊற்றுது, ஆனால் டம்ளர் கொஞ்சம். நம்ம அடிப்படையில் தான் இருக்குது. ஆண்டவருடைய கிருபையில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம பாத்திரம் எப்படியோ அதன் அடிப்படையில் தான் நிரப்புறது. இப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைங்கிறத விட அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. ஏன் பொறாமப்படணும்? ஏன் பொறாமப்படணும்? எனக்கு பிள்ளை இல்லை, அவ்வளோதான். ஏன் அவளுக்கு ஏன் பிறக்குது அப்படின்னா, எனக்கு பிறக்கலை அது வரைக்கும் சரி, துக்கமாக கூட இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுக்கலையே, எனக்கு இது நடக்கலையே. எப்போ நீ கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிறத பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறியோ, உன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். உன்னோட வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். சவுளுடைய அற்புதமான குணம் என்ன தெரியுமா? சவுல் ராஜாவுடைய அற்புதமான குணம், அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே பேலியாளின் மக்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவன் வந்து சொல்லுவான், இவனா எங்கள் ராஜா, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதும்பான். இவன் காது கேளாதவனை போல இருந்தான், ஒன்றுமே கவனிக்கவே இல்லை, கம்முன்னு இருந்தான். ஒரு நாள் வந்தது, பெலிஸ்தரோட சண்டை வந்தது, பெலிஸ்தரை ஜெயிச்சான். இவன் பெரிய ராஜான்னு ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணார். ப்ரூஃப் பண்ண உடனே சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க, உன்னை இப்படிலாம் பேசினவங்கள என்ன பண்ணிடு, வெட்டி போடு. அதுக்கு சவுல் சொன்னால், இது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள், இன்றைக்கி ஒருத்தரை கூட என்ன செய்யக்கூடாது, சாகடிக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்க. விட்றா போட்டோம், விட்றா பேசினா பேசிட்டு போகிறான். எப்பேற்பட்ட ராஜாவை கர்த்தர் அவனை மாற்றினார் தெரியுமா? யோசித்து பாருங்க. தன் தேசத்துக்கு தனக்கு பதிலாக அவனை ராஜாவை மாற்றினார். அவர் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, உன்னை அல்ல அவர்கள் என்னை தள்ளினார்கள். சரி, என் ஸ்தானத்தில் ஒருத்தனை கேட்குறாங்க, கொடுக்குறேன். யாரை கொடுக்குறீங்க? சவுலை கொடுக்குறேன். சவுல் யார்? இஸ்ரவேலிலேயே உயரமானவன், பரவாயில்ல அவனை கொடுறா, என்னுடைய போஸ்டிங் அவனுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் அப்படி தான் கொடுத்துருக்கிறார் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு நல்ல சுபாவம். யார் என்ன பேசணும் எப்படி இருப்பான்? வசனம் சொல்லுது, காது கேளாதவனை போல. அவன் வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? எப்போ தாவீதை உயர்த்தி பேசும்போது, அவர்கள் எனக்கு 1000 கொடுத்தார்கள், அவனுக்கோ 10000 கொடுத்தார்கள். அவன் கேட்ட உடனே அவன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தாவீது மேலே என்ன வந்துச்சு? அவனுக்கு பொறாமை கொண்டு. இதுதான் அவன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வீழ்ச்சிக்கு ஆரம்பம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கலையோ அது வேற விஷயம், அது உனக்கும் தேவனுக்கும் உள்ளது. உன் கூட இருக்கிற சக சகோதரன், உன் கூட இருக்கிற சக விசுவாசி, உன் கூட இருக்கக்கூடியதான சக ஊழியன், உன் கூட இருக்க பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ நண்பனோ உயர்த்தப்படும் போது உன் இருதயத்தில் இம்மி அளவு பொறாமை வந்தால் கூட உன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்கும்போது உனக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வரணும். வந்துச்சுன்னா நீ தேவனுடைய சுபாவத்தை உடையவன் அர்த்தம். ராகேலுக்கு யார் மேலே பொறாமை? தன் சகோதரி மேலே பொறாமை, அக்கா மேலே பொறாமை. அக்காவுக்கு குழந்தை பிறந்தா அவளுக்கும் குழந்தை மாதிரி தானே அது. அவளை சித்தின்னு தானே கூப்பிட போகுது. அக்கா குழந்தை ஏன் குழந்தை தானே. அவளுக்கு அக்கா குழந்தைன்னு தோணலை, ஏன் குழந்தைன்னு தோணவே இல்லை. அது என்ன தோணுது? அவளுக்கு மட்டும் பிள்ளை பிறக்குது. அதை விட அவளுக்கு பிள்ளை பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே
அவளை ஆசீர்வதிச்சிங்க, சோத்திரம், என்னையும் கேட்கலாம்ல ஆண்டவர்கிட்ட. பொறாமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்பவுமே உனக்கு இருக்க வேண்டியது நேராக பார்க்கறது தான். இடதுபுறமும் வலதுபுறமும் சாயக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன தெரியுமா? உன் கூட இருக்கிறவன் முன்னேறானா, உன் கூட இருக்கிறவன் என்ன ஆனாங்கிறத பார்க்காத. அவனை ஏன் உயர்த்துறாரு, ஏன் அவன் மேலே வரான், நம்மளை விட அவன் மேலே போகிறானே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு இந்த உலகத்தில் காம்படிஷனே கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? போட்டியே கிடையாது. ஏன் போட்டி கிடையாது? நீ நானும் யூனிக்கு கர்த்தருக்கு. உனக்கு எனக்கு வச்ச அழைப்பு இன்னொருத்தனுக்கு இல்லை. நீ எப்படி உனக்கு சமமாக இல்லாதவனோட போட்டி போடுற? பாக்ஸிங் 2 பேர் 50 கிலோ இருக்கணும் இல்லையா? ரெஸ்லிங் 2 பேரும் 75 கிலோ இருக்கணும். அப்புறம் கிரிக்கெட் 2 பேரும் 11 பேர் இருக்கணும். அப்போ 2மே சமமாக இருந்தால் என்ன போடணும்? போட்டி போடணும். கர்த்தர் எனக்கு வச்ச அழைப்பை இன்னொருத்தனுக்கு வைக்கலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களோட போட்டி போட முடியும்? போட்டியே கிடையாது. உலகத்தானுக்கு தான் போட்டி இருக்குது. அவன் போட்டி போடுவான், சாவான், முன்னேறுவான், கீழே போவான். உனக்கும் எனக்கும் யாரை பார்த்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் இருக்கணும். அவ்வளோதான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன் அவன் மேலே போனான், ஏன் இவன் உயர வந்துட்டான், என் கூட இருந்தவன்லாம் மேலே போட்டான், போகட்டும். அதில் எதுக்கு பொறாமை? அவன் போகும்போது மட்டும் நீ சந்தோஷப்பட ஆரம்பிய. என் கூடவே இருந்தான், இன்றைக்கி நல்லா இருக்கிறான், கர்த்தரவனை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் நீதிமானாக இருந்தான், கர்த்தரவனை ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் பார்ப்பார். இவன் ஆசீர்வாதமாக இல்லானோ தன் சகோதரன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, தன் நண்பன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான்டா, அவனையும் ஆசீர்வதி. நல்ல குணம் இருக்குதுடா, அவனையும் ஆசீர்வதிடா. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்ன செய்வேன்? என் பக்கம் இழுத்துக்கொள்வேன். அதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். இருக்கிறவன் நாசமாக போனோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆவிக்குரியவங்க சபைக்குள்ளேயே எவ்வளோ பொறாமை தெரியுமா? எவ்வளோ வெறுப்பு, எரிச்சல். ஊழியக்காரங்களுக்குள்ளேயே எவ்வளோ எரிச்சல். ஒருத்தன் வளர்றானா எப்படியாவது அவனை தட்டணும் தான் நினைக்கிறானே ஒழிய சந்தோஷப்படுறவன் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதை விரும்பவில்லை? பொறாமையை விரும்பலை. அதை விட ரொம்ப முக்கியம், பிள்ளை பெறாததை கண்டு இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் இதுதான். பொறாமை கொண்டு அவள் என்ன பண்ணாலாம், தன் வேலைக்காரிடத்தில் போய் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு யாக்கோபுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ராகேல் மேலே திட்டம் இருக்குது. கர்த்தருக்கு ராகேல் மேலே என்ன இருக்குது? திட்டம் இருக்குது. ஆனால் அந்த திட்டத்துக்கான நேரம் இன்னும் வரவில்லை. கர்த்தர் ஒவ்வொன்றையும் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. அவர் காலம் தாழ்த்துறாரு, தாமதிக்கிறாரு, இல்லை கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அப்படி பண்ணுவார். இல்லைன்னா கர்த்தர் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் 4 குழந்தை லேயாளுக்கு பிறந்துருச்சு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா 4 பிறந்துருச்சு. ராகேலுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கலை. ராகேல் என்ன பண்ணணும்? எனக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாராளுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. அடுத்து ரெபேக்காள் வராங்க. ரெபேக்காளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை தெரியுமா? 20 வருஷம் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு திருமணமாகும் போது 40 வயசு. ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது ட்வின்ஸு, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது அவனுக்கு 60 வயசுன்னு பைபிள் சொல்லுது. 20 வருஷம் யாருக்கு இல்லை? குழந்தை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துலாவது ரெபேக்கா முகம் சுழிச்சாங்களா? ஒரு இடத்துலாவது ரெபேக்கா போய் ஈசாக்கு கிட்ட முறையிட்டாங்களா? இல்லை ஒரு இடத்துலாவது ரெபேக்கா பணிப்பெண்களோட தான் வந்தாங்க. இதே லாபான் தான் தங்கச்சி அனுப்பி வைக்கிறான். அவனும் வேலைக்காரிகளை கூட கொடுத்து தான் அனுப்புகிறான். என்னைக்காவது இந்த ரெபேக்கால் யோசித்தாங்களா வேலைக்காரி வழியா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் வழியாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஸோ நினைக்கலாம், பாவம் நம்ம கூட வேணால் ஒரு வேலைக்காரி வழியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமே. ஆனால் ஒரு நாளும் ஒரு முறுமுறுப்பில்லை, ஒரு நாளும் போய் அவங்ககிட்ட சண்டை போடலை, ஒரு நாளும் அவங்ககிட்ட போய் என்ன செய்யலை, வாக்குவாதம் பண்ணலை, வேலைக்காரியோட குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லலை. 20 வருஷம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறாரு. அவங்களுடைய மருமக யாரு? ராகேல். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும், என்ன நினைக்கணும்? பாட்டி மாரியா அம்மா மாரியா? நீ யாரை ஃபாலோ பண்ண போகிற? இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க, வேலைக்காரிக்கிட்ட போய் ஆகாரம் கொண்டாந்துட்டாங்க.
இப்போ அம்மா 20 வருஷம் அமைதியாக இருக்காங்க. நடந்தது என்ன? ராகேல் என்ன பண்ணிட்டாங்க? ஃபாலோ பண்ணிட்டாங்க, போயாச்சு. என்ன கொடுமை தெரியுமா? இவங்க போய் பிறந்த குழந்தை தான் தான் கோத்திரம். ராகேல் தன் வேலைக்காரிக்கு பிறக்க சொன்னது என்னது? தான் கோத்திரம். தான் கோத்திரம் தான் பிசாசின் கோத்திரம். தான் கோத்திரம் தான் அந்தி கிறிஸ்துவின் கோத்திரம். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பிள்ளை யார் தெரியுமா? காத்திருந்தால் ராகேலுக்கு கிடைக்கிற பிள்ளை யார் தெரியுமா? அதையும் வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஃபர்ஸ்ட் லேயாளுக்கு கொடுக்கும் போதும் கர்த்தர் நினைத்தருளினார். லேயாளை நினைத்தருளினார், ராகேலையும். அப்போ லேயாளை நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, ராகேலை நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, ரெண்டு பேரையும் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் நினைச்சாரு, இவளுக்கு பின்னாடி நினைச்சிருக்கிறார். அந்த நினைச்சு கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் இவளால் என்ன பண்ண முடியல? வெயிட் பண்ண முடியல. அவசரம் 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 அவசரமா எனக்கு பிள்ளையை கொடும். அவசரமா போய் ஷார்ட்கட்டில் ஆசீர்வாதத்தை தேடி குறுக்கு வழியில் தேடுறதுக்கு இதுக்குள்ள பண்ணி முடிச்சாதான் ஆச்சு. இதுக்குள்ளேயே பண்ணிடணும். முடிவு பிசாசு பிறக்கும். முடிவு யார் பிறக்கும்? தான் பிறக்கும். நான் வெறும் பிள்ளை பிறக்கிறதுல மட்டும் சொல்லலை. கர்த்தர் உனக்கு நியமிச்சிருக்கிற காலம் வரைக்கும் எல்லாவற்றிலும் நீ பொறுமையா இருக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம் வரைக்கும் எதுல, அதான் வசனம் தெளிவா சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அர்ஜென்ட்டா ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல சிம்டம் ஒன்று இருக்கும் தெரியுமா? நீ எங்கே போனாலும் கதவை அடைக்கும். எங்கே போனாலும் என்ன செய்யும்? கதவை அடைக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவான், இவன் ஒரு ராசிக்கட்ட பையங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், இவன் போனால் என்ன செய்யாது? கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டானா, நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், சொல்லிட்டானா நான் விலையேற பெற்றவன், எனக்கு பெஸ்ட்டு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த டோர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஏன் டோரை க்ளோஸ் பண்ணார் தெரியுமா? இந்த டோர்லலாம் நீ போயிடாத, எல்லாரும் போட்டோம், நீ போகாத, உனக்கு நான் ஒரு டோர் வச்சிருக்கிறேன், அந்த டோருக்குள்ளே போ, அந்த டோருக்குள்ளே வேற எவனுமே வர முடியாது, அது உனக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் டோர். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவர் நேரத்தை உங்களுக்காகலாம் மாற்ற மாட்டார், மாற்றவே மாட்டார். அவர் நேரம் ஃபிக்ஸ் பண்ணது நேரம்தான். ஆனால் அது வரைக்கும் நீ சும்மா இருந்தினா உனக்கு நஷ்டம் இல்லை. புரியுதா? உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, டிப்ரெஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, சும்மா தான் இருக்கணும். ஆனால் சுற்றி இருக்கிறவன் உன்னை சும்மா விட மாட்டான். நீ என்ன கவலையே இல்லாமல் இருக்கிற, இப்படியே இருக்கிறிய, நீ என்ன சோம்பேறியா, ஏன் இப்படி இருக்க? இல்லைடா, எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, அது வரும். அது வர வரைக்கும் முருங்கை மரத்தை வச்சு பாருங்கள், டக்குன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளே முருங்கைக்காய் வந்துடும். ஆனால் நீங்கள் மாமரத்தை வச்சு பாருங்கள், அது வரத்துக்கு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்புறம் முருங்காய் மரம் பார்த்து, மாமரத்தை பார்த்து, என்னை பார்த்தல 6 மாதத்தில் வந்துட்டேன், நீ சோம்பேறி, மெதுவாக வளர்ற, பழத்தையும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம், நீ வேஸ்ட்டு தெரியுமா? நான் பாரு ஒல்லியாக இருந்தாலும் எவ்வளோ முருங்காய் கொடுக்குறேன், நீ குண்டாக இருக்கிற, ஒன்றும் இல்லைம்பா. மாங்காய் சொல்லுவோம், டேய் நீ காற்றடிச்சா கீழே விழுவ, என்னை கர்த்தர் உருவாக்குறது எவ்வளோ புயல் அடித்தாலும் கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கனி கொடுப்பேன் பாரு, என் கனியோடைய ஈக்குவல் பண்ணால் நீ ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடுவ. ஆனால் எனக்கு ஒரு டைம் வச்சுருப்பாரு, யூ மஸ்ட் வெயிட். ராகேல் அவசரப்பட்டதன் விளைவு தான் பிறந்தான், காத்திருந்ததனுடைய விளைவு யோசேப்பு பிறந்தான். யோசேப்பு தான் தி பெஸ்ட். யோசேப்பு யார் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுக்கு சேஷ்டபுத்திரன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு சேஷ்டபுத்திரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திரன் யாரு? நம்ம வெறும் ஆபிரகாமின் தேவனும்
ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தானே சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். யாக்கோபின் சேஷ்டபுத்திரன் யாரு? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின படியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபாத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாய் மாறிச்சு. ஏன் ராகேலுக்கு பிள்ளை இல்லை தெரியுமா? முதல்ல பிறந்தவன் ரூபன். ஃபர்ஸ்ட் ரூபன். ரூபன் தப்பு பண்ண உடனே கர்த்தர் பார்க்குறாரு, இவனுக்கு ஆல்டர்னேட் ஒருத்தனை கொடுக்கணும். ரூபனுக்கு பதிலாக ஒருத்தனை எடுக்கணும். சிமியோனும் லேவியும் கொலைகார பட்டயம். 2 பேரும் ஒரு தப்பாக நல்லவனை ஒருத்தனை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. யூதா யாரு? ராஜா குலத்துக்கு அவனை ராஜாவாக்கிட்டாரு. ஆனால் யாக்கோபுக்குன்னு ஒருத்தன் வேணும், சேஷ்டபுத்திரம் பாகம் வேணும். அவனை யாரை கொடுக்கலாம்? கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அவள் வழியாக தான் கொடுக்கணும். நீ காத்திருந்தினா கர்த்தர் கொடுக்கறது எப்படி இருக்கும் தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலிலே தி பெஸ்ட்டை கொண்டு கர்த்தர் உன் கையில் கொடுப்பார். அது உன் வேலையாக இருக்கட்டும், உன் குடும்பமாக இருக்கட்டும், உன் படிப்பாக இருக்கட்டும், அல்லது கர்த்தர் கொடுக்குற எது வேணாலும் இருக்கட்டும். நான் எந்த விஷயத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உனக்குன்னு கர்த்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் கொடுப்பாரு. கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் தி பெஸ்ட்டு கொடுப்பாரு. தி பெஸ்ட். அந்த தி பெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்கவே இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வீடு கட்டினோம், ஆனால் உன் வீடு மாதிரி இல்லைம்பா சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் உனக்கு தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காரும்பா. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவசரப்படாதீங்க, டக்குன்னு ஷார்ட்கட் எடுக்காதீங்க. உடனே அவனை பிடிக்கலாமா இவனை பிடிக்கலாமா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்காம வேற யார் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் தீமை இருக்கும். ஏன்னா மனுஷன் நன்மையும் தீமையும் நிறைஞ்சவன். அவன் நன்மை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும்? கொஞ்சம் தீமை. ஏன்னா அவனுடைய டிசைனே அப்படி. அவன் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனால அவன் என்ன செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும்? நான் சொல்கிறது உன் தாய் தகப்பனா கூட இருக்கும். யாராக இருந்தாலும் உனக்கு நன்மைன்னு செஞ்சாங்கன்னா அவங்க நன்மை தான் செய்வாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும்? ஒரு சின்ன தீமை இருக்கும். அவங்க அது தெரிஞ்சு செய்யலை, ஆனால் அது உள்ள அது இருக்குது. ஏன்னா அவங்க டிசைன் அப்படி. தேவன் உனக்கு ஒன்று செஞ்சார்னா அதில் தீமை என்பதே இருக்காது. ஏன்னா தேவன்கிட்ட தீமை என்பதே கிடையாது. அவர் டிசைன் அப்படி. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதோட எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது? வேதனையே இருக்காது. ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் நடத்தும் போது போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த பெரிய சமாதானம் ஒன்று இருக்கும். அது உங்களை தட்டி போட்டு போயிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வந்து உன்னை கேட்பான், எங்களை மாதிரியே தான் உனக்கும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. ஆனால் நீ மட்டும் சமாதானமாக இருக்கிறியே, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறியே. அதை விட ரொம்ப ஒன்று கேட்பான், நீ மட்டும் சிரிச்சுனே இருக்கிறியம்பான். அதை அவன் பார்த்துனே இருந்திருப்பான். எப்படி அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவனையும் பேஸ் பண்ணிக்கிட்டு, இவனுக்கும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு, பிரைஸ்லார் சொல்லிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் தாண்டி நம்ம முகத்தில் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை வச்சுருவார். நம்மளை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும். என்னடா அவன் இவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கானே. அந்த சந்தோஷம் எங்களால் உண்டானது அல்ல, காத்திருக்குதலுக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷம். பொறுமையாக இருந்ததுக்கு கர்த்தர் உயர்த்தின சந்தோஷம். இன்னைய வரைக்கும் என்கிட்ட அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பிளான் எனக்கு இது வரைக்கும் எப்போவுமே கிடையாது. நான் யோசிக்கவும் மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரலோகம் செஞ்சு வச்சுருக்கேன். அது தானாக செஞ்சுட்டு போவோம். நம்ம ஏந்திரிச்சோமா, குளித்தோமா, சந்தோஷமாக சாப்பிட்டோமா, அது சொல்கிற வேலையை செஞ்சோமா, தூங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். எதுக்கு 25 வருஷம் கழித்து வரப்போகிறதெல்லாம் மண்டல் தூக்கி போடணும் இல்லையா? அதனால தான் இவ்வளோ விளைவு. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை நிச்சயம் உயர்த்துவார்.
நியமித்திருக்கிற காரியங்களை கொண்டு வந்து கொடுப்பார். 10வது வயசுக்குன்னு ஒன்று வச்சார், 20ஆவதுக்குன்னு ஒன்று வச்சார், 60க்குன்னு ஒன்று வச்சுருப்பார், 70க்குன்னு ஒன்று வச்சுருப்பார். அது காலத்தில் அது வந்து சேரும். நீ வேணானாலும் கர்த்தர் கொடுப்பார். வேணும்னு சொல்லி போராடி முன்னாடி வாங்கினீங்கன்னா அது தானாக இருக்கும், வழியில் கிடக்கும், விரியனாக இருக்கும். காலமெல்லாம் பிரச்சனை, காலை சுற்றின பாம்பும்பாங்க. பார்த்துருக்கியா? தேவையில்லாததை முன்னாடியே கூட்டு வந்துட்டினா அது என்ன செய்யும்? காலை சுற்றின பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். தேவன் உனக்காய் தருகிற வரைக்கும் பொறுமையாக என்ன செய்? காத்துரு. எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது கல்யாணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், உனக்கென்று கர்த்தர் உன்னை நியமிச்சிருப்பார். ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்திடுவார். 60 வயசு வரைக்கும் வேலை கொடுக்காம இருந்தால் அது கர்த்தர் சித்தார்த்தம் அப்படி அல்ல. நீ உழைக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பார்? கண்டிப்பாக ஒரு வேலை கொடுப்பார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் வழியிலே ராகேல் மரிச்சால் தெரியுமா? அவள் அவசரப்பட்டு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை பிறப்பித்தாள். அந்த சர்ப்பம் எங்கே இருந்துச்சு? வழியில் இருந்துச்சு. இவ கூடாரத்துக்குள்ளே எது வச்சுருந்தா? விக்கிரகத்தை வச்சுருந்தா. அந்த விக்கிரகமும் இந்த சர்ப்பமும் அவளை வழியிலே கொண்டு போட்டுருச்சு. அவளை போடாமல் பண்ணிருச்சு கானானுக்கு. நீ அவசரப்பட்டு பண்ணுற பல வேலைகள் உன் வாழ்க்கையை பாதியிலே முடிச்சு போட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவன் உனக்கு நியமித்ததை கொடுக்கும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்கள். ராகேல் செய்தது என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். தூதாயும் கனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு தூதாயும் கனினா தெரியாது. அது வந்து இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஃப்ரூட், மெடிக்கல் குணம் நிறைந்ததான ஒரு ஃப்ரூட். இதுக்காக தான் போய் அதை படித்தோம், சரியா? அது வந்து ஒரு விதமான ஃப்ரூட்டு. அதோடைய வேர்ல இருந்தே அவ்வளோ நல்லது. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது எங்கேயுமே. அது வந்து ஒரு விசேஷமானதுன்னு வச்சுக்கோங்களேன். விசேஷமான ஃப்ரூட் நார்மலாக கிடைக்கிறது கிடையாது. அது கொஞ்சம் ப்ரீஷியஸ். இப்போ இந்த ஃப்ரூட்டை வந்து ரூபன் கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குறான்? தன் தாயாருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். சேஷ்டபுத்திர பாவம். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் தான் முதல் பையன், மூத்த பையன், அப்படி தானே? அந்த அம்மாவுக்கு அவன் தான் மூத்த பையன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு, அந்த அம்மாவுக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு பையன். கொண்டு வந்து கொடுக்குறான். யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய ஃபஸ்ட்டு பையன் தி பெஸ்ட்டாக ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்டு வந்து லேயாள்கிட்ட கொடுத்தோன்னே அதை வாங்கி அவங்க சாப்பிட போகிறாங்க. போகும்போது ராகேல் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்ட? எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்ட. இப்போ எனக்கு ஆண்டவர் பையனால் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, அதையும் நீ எடுத்துக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே ராகேலுடைய பதில் என்ன தெரியுமா? நீ வேணா வீட்டுக்காரர் எடுத்துக்கோ, பழத்தை கொடுத்துரு. இம்மிடியேட்டா. ஏன் லேயால் கானான் வரைக்கும் போனா தெரியுமா? நம்ம ராகேல் போகலைன்னு பார்க்குறோமே, உண்மை. ஏன் லேயால் கல்லறை வரைக்கும் போனா தெரியுமா? தான் பையன் த பெஸ்ட்டு ஃப்ரூட்டை முதல் பையன், மூத்த பையன் கொண்டாந்து கொடுக்குறா. அவள் இதையே வைக்கிறா. வச்சுட்டு தன் கணவனையும் பார்க்குறா. அவள் சொல்கிறா, இந்த ஃப்ரூட்டை விட நான் யாரை நேசிக்கிறேன்? என் கணவனை நான் நேசிக்கிறேன். இதுதான் சபை இயேசுவின் இடத்துல காட்ட வேண்டியதான அன்பு. இந்த பூமியில் தி பெஸ்ட்டு உனக்கு வரும், தி பெஸ்ட் வரும். கொடுக்குறவங்க யாரு? தி பெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் கொடுத்ததை தேவனுக்கு என்று இழக்க நீ தயாரானால் உன் பிரயாணம் கானான் வரைக்கும் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க? தூதாயும் நற்கனியை இயேசுவா இந்த உலகத்தில் இருக்கிற தூதாயும் நற்கனியானா 99% எதில் வீழ்ச்சி அடையுது? தூதாயும் நற்கனியில் வீழ்ச்சி அடையுது. ஆரம்பிக்கும் போது நல்ல ஆரம்பம். ராகேலுக்கும், எங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஒன்றும் வேணாம், எதுவும் தேவையில்லை, நாங்கள் புறப்பட்டு வரோம், நாங்கள் திருப்பி போக மாட்டோம், உங்கள் கூடவே இருக்கிறோம். டெடிக்கேஷன், நல்ல டெடிக்கேஷன். நடுவில் கொஞ்சம் தூதாயும் நற்கனி வருது, நடுவில் தி பெஸ்ட்டு ஒன்று வருது, நடுவில் கொஞ்சம் விலையேற பெற்றது வருது. அதையெல்லாம் பார்த்த உடனே யாக்கோபா தூதாயும் நற்கனியா, இயேசுவா உலக ஆசீர்வாதமா? உலக ஆசீர்வாதத்துலேயும் மேன்மையானது இதுவா அதுவானும் போது நிறைய பேருக்கு தடுமாற்றம். நிறைய பேர் தூதாயும் நற்கனியை செலக்ட் பண்ணிடுறாங்க, இயேசுவை விட்டுறாங்க.
அதான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்னை விட்டு போவதற்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம்? எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறதான மேன்மையை கருதி போயிட்டோம்? கர்த்தர் சபைக்குள்ளே வீட்டுக்குள்ளே எது வரக்கூடாதுங்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கி வருது. ஆனால் அதுக்கு நாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ மேலே வர 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 நிறைய தூதாயும் நற்கனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரீங்க, நிறைய உலக பிரகாரமான காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரீங்க. ஆனால் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும். இந்த மாதிரி விக்கிரகம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு தெரியும், இந்த மாதிரி ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு தெரியும், பைபிள் சொல்லுது, எல்லாம் சரி. ஆனால் காஸ்ட்லி பாஸ்டர், ஆனால் விலையேற பெற்றது பாஸ்டர், இதை எப்படி தூக்கி போட முடியும்? நீ கானானுக்கு போகவே முடியாது. ஏன்? நீ பூமியில் இருக்கிற தூதாயும் நற்கனிக்காக தேவனை விட்டவன். சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், சில காரியங்கள் தெரியாமல் இருக்கும், நாம் செஞ்சுடுவோம். ஆனால் தெரிஞ்ச பிறகு அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் இம்மிடியட்டாக கர்த்தருக்குன்னு தூக்கி போடணும். கர்த்தருக்குன்னு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்குன்னு தூக்கி போட்டு வரக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அதை பரலோகம் உற்று கவனிக்கும் உங்ககிட்ட. ஏன்? இப்போ பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆதியாகமம் 12:1-2 கூப்பிடுறார். உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. 4வது வசனம், ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு போனார். முடிஞ்சிருச்சு. இப்போது ஆபிரகாமுக்கு தன் தேசம் அல்ல, தன் இனம் அல்ல, தன் தகப்பனும் அல்ல, தகப்பனுடைய வீடும் அல்ல, எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு எது வேணும்? கர்த்தர் சொன்ன கானான் வேணும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார் இல்லையா? கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? சோதித்து பார்த்தார். சோதித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எப்போ அவன் பையனை கொடுப்பான்னு கேட்கல, உன் புத்திரனும் உன் ஒரே பையனும் உன் அன்புக்கு உரியவனுமானவனை எனக்கு கொடுப்பியா? கேட்கும் போதே கொடுக்க மாட்டேங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். அவர் கேட்ட டோன் என்ன டோனு? உன் ஒரே பையன்பா, ரொம்ப அன்பான பையன், அவன் உன்னோடைய பையன், அது எனக்கு தெரிவியா? அதுக்கு பதிலாக காயின்ட்ட கேட்ட மாதிரி, உன்னுடைய நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தருவாயானா கூட பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, சிலதை கொடுக்கலாம். காயின் அப்படி தானே கொடுத்தாரு, நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது உங்ககிட்ட, அதுவும் தி பெஸ்ட் இருக்கு, அதுவும் உனக்கு பிடிச்சமானது, அதை தருவியா? அவன் அந்த இடத்துல யோசிக்காமல் தரேன்னு சொன்னான் பாருங்க. தூதாயும் நற்கனியா தேவனா, பையனா தேவனா? அவன் சொன்னான் பாருங்க, போகலாம் ஆண்டவரே, ரைட். எங்கே போய் கொடுக்கணும்? மோரியா மலையில், ரைட் கிளம்பலாம், நாளைக்கு காலையில் போகலாம். கூப்பிட்டு, தம்பி கிளம்புடா, எங்கே? ஒரு வேலையாக போகிறோம் வா. அதனால தான் அவன் ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாமுனுக்கு எவனோ ஒருத்தனுடைய பேரை தமிழ்நாட்டில் பிறக்கிற நீ நானும் ஏன் வைக்கிறோம்? அன்னைக்கு அவனுடைய கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு முன்பாக எனக்கு எதுவுமே விலையேற பெற்றது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தி பெஸ்ட்டையும் நான் கர்த்தருக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த லேயால் தான் முடிவு பரியந்தம் ஓட்டத்தை ஓடி முடித்தல். எவள் ஒருவள் தனக்கு ஒரு உலகத்தின் மேன்மைக்காக, ஆஸ்திக்காக, உலகத்தில் இருக்கிற பணத்துக்காக அல்லது கிடைக்க போகிற எதிர்கால நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தரை விட்டு கொடுக்கிறாளோ, கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ், கொஞ்சம் நீங்கள் அப்படி விட்டு கொடுத்து பாருங்களேன். அப்படி விட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அது பையன் மட்டும் ரட்சிக்கப்படலையா, மற்றபடி நல்ல குடும்பம், நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பொண்ணு போய் ரட்சிப்புக்குள்ளே நடத்தட்டுமே, பையன் ரட்சிக்கப்படாத பையன்தான், நல்ல பணக்கார வீடு, ஒரே பையன்தான், அந்த பணக்கார வீடு, ஒரே பையன், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அப்படிங்கிற வேர்டு எப்போ உன் காதில் விழுவது, கூடவே இன்னொன்னையும் சொன்னான் பாருங்க, பையன் இன்னும் என்ன செய்யலை, இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்? எனக்கு தேவனுடைய சித்தம்தான் முக்கியம், எனக்கு இங்கே இருக்கிற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் காம்ப்ரமைஸ்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, ஆனால் அன்னைக்கு வேலை செஞ்சால் 2 மடங்கு காசு தரேங்கிறான் வெளிநாட்டில், ஓகேன்றான். ஏன்? தேவனை இருதயத்தில் தேடினா போதாதா? அவன் தான் இங்கே சொல்கிறான், சபை கூடி வருவதை விட்டு விடக்கூடாதுன்னு. சபைக்கு வைராக்கியமாக வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வேலை கிடைக்குதுன்னு ஒன்று சபைக்கு வரதை நிறுத்திட்டான்.
நான் டெய்லி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்துக்கிறேன். ஏன்? வேலை கிடைக்குமாங்க, அதானங்க முக்கியம். இதே இப்படி பார்த்தா எப்படி? ஞாயிற்றுக்கிழமை பையனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன். ஐயோ 10ஆவதுங்க, மார்க்கு குறைஞ்சிரும். அதனால் பையனை அனுப்பிச்சிட்டோம் டியூஷனுக்கு. நாங்கள் வந்துட்டோம். ஏன்? அன்றைக்கி நீங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? 10ஆவதுல மார்க் குறைஞ்சிரும். தூதாயும் நற்கனி, தி பெஸ்ட் எதுன்னு ஆண்டவர் உனக்கு வைக்கிறார் எக்ஸாம். இதெல்லாம் எக்ஸாமு, இதெல்லாம் எக்ஸாம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேறு என்ன எக்ஸாம் வைப்பார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் உங்களை தனியாக கூப்பிட்டு சிங்கக்கபியில் தூக்கி போட்டு அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தான் எக்ஸாம். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுறியா, உலகத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறியா? தைரியமாக சொல்லணும். மார்க்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவன் தேவன்கிட்ட முதல்ல வரட்டும். ஏன்? என் பையன் இன்ஜினியராக டாக்டர் ஆகி பரலோகத்துக்கு போவானான்னு தெரியாது, ஆனால் பைபிள் படித்து மனுஷன் ஆகிட்டானா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவான். அவன் 70ங்கிறதுல 68 போனால் கூட பரவாயில்ல, 68 எடுத்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் அறியாமல் போயிட்டானா? இப்போவே ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக நீ படிக்கிறத சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக வேலைக்கு போகிறத அவன் கையில் எடுப்பான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக சினிமா தேட்டருக்கு போவான். ஏன்? அது நாங்கள் அப்போவே சண்டே கிளாஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக நாங்கள் டியூஷன்லாம் போயிட்டு இருந்தோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம மைண்டில் பதிஞ்சிடும் இப்போவே. அதனால தான் அந்த காலத்தில் அவ்வளோ வைராக்கியமாக பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. கர்த்தராக படிப்பான்னு வரும்போது நீ எதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட. ஆமாம், 15 வயசில் 13 வயசில் அவனுக்கு நீ சொல்லி கொடுத்துட்ட. சர்ச்சுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, படி. நாளைக்கு படித்து சம்பாரித்து 2 லட்ச ரூபா சம்பளம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே இல்லை. நீ எவ்வளோ வைராக்கியமாக இருக்கியோ அப்படி உன் பிள்ளைகள் வைராக்கியமாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்கள், ராகேல் அந்த பழத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏவாளுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளோதான். கணவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த அம்மா கணவரையே விட்டுட்டு பழத்தை சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சு, ஓவர். இன்றைக்கி நிறைய குடும்பம் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆண்டவரை விட்டுட்டு காம்ப்ரமைஸ். தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி வைராக்கியம் பாராட்டும் போது கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்ட்ரகிள் சந்திப்பீங்க, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார், உன்னை உயர்த்தி கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். நான் ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் யூகேயில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஒரு மாதம் வேலை கிடைக்கல. அப்போது ஒருத்தருக்காக வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு 1 மாதம் ஆச்சு வேலை கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. அப்போ சொன்னாங்க, நைட்டு 8 மணிக்கு சொல்கிறாங்க, உடனே கிளம்புங்க, பிரைட்டனில் ஒரு வேலை இருக்குது, வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் இம்மிடியேட்டாக போங்க அங்கே அப்படின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு கிளம்பி நான் போய் சேரும் போது நைட்டு 11:30 மணி. அங்கே குளிர் பயங்கரமாக. போய் சேர்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, நாளைக்கு காலையில் பேசிப்போம், நீங்கள் படுங்க அப்படின்ட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அங்கே இருந்த மேனேஜர் எங்கிட்ட சொன்னார், தம்பி 7 நாளும் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னார். அவர் சொன்னது 7 நாளும் வேலை செய்யணும், இங்கே லீவெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கே 1 மாதம் வேலை இல்லை, லீவெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் 7 டேஸும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு சண்டே லீவ் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், எந்த நாள் வேணாலும் லீவ் கொடுப்பேன், சண்டே மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஏரியா டூரிஸ்ட் ஏரியா, இங்கே சாட்டர்டே சண்டே தான் என்ன வரும், க்ரௌடு வரும். நீங்கள் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். நான் சொன்னேன், முடியாதுன்னு சொன்னேன். என்னால் முடியாது, எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும். அவர் என்னை எப்படி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கேட்டார், வேலை இல்லைங்கிறீங்க, வேலை கொடுக்குறோங்கிறேன், அதென்ன லீவுன்றீங்க, ஊரை விட்டு சம்பாதிக்க தானே வந்தீங்க இங்கே, அப்புறம் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போகணும் ஒன்று. அவர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்டினான்னாரு. ஆமாம். என்ன நினச்சா தெரில, கர்த்தர் கிருபை தந்தார், சரி எடுத்துக்கோங்க லீவுன்ட்டார். நான் சொல்லுவேன், நான் இருந்த ஏரியா ஈஸ்டாமுக்கும் பிரைட்டனுக்கும் ட்ராவல் பண்ணணும்னா 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ட்ரெயினில் வர்றதுக்கு. பிரைட்டன்லேருந்து நான் லண்டன் சென்ட்ரலுக்கு லண்டன் சென்ட்ரல்லேருந்து ஈஸ்டாமுக்கு வரணும், 3.5 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வருவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என்னை வர வச்சார். காலையில் புறப்பட்டு மத்தியானம் வருவேன், 4 மணிக்கு ஆராதனை, 6:30 மணிக்கு முடியும், முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 மணிக்கு எடுப்பேன் ட்ரெயின், நைட்டு 10:30-11 மணிக்கு போவேன். இது ஈச் அண்ட் எவ்ரி சண்டே 1 வருஷம் முழுக்க நான் பண்ணேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் அதை பார்த்தார்னு சொல்ல, கிருபையாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஊழியத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், வைராக்கியமாக இருந்து பாருங்கள்,
தேவன் உங்களை உயர்த்தாமல் போகவே மாட்டார். அவர் மறக்கிறதுக்கு மனுஷன் அல்ல. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வைராகியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுவும் நீ விலையேற பெற்ற உலகத்தில் ப்ரீஷியஸ்ன்னு சொல்கிறத தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு என்னவாக இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். அந்த வைராகியம் சாவர வரைக்கும் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்து கொடுத்து இயேசுவா அதுவான்னு கேட்டால் எனக்கு இயேசு தான் மெயின். இது தேவையில்லைன்னு சொல்லணும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உலகத்தில் நம்பர் 1 அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்டாக தான் இருக்கணும். பணமோ படிப்போ பதவியோ பட்டமோ குடும்பமோ எல்லாமே 2வது, அத்தனையும் செகண்ட். எது ஒன்று ஃபஸ்ட்டுக்கு வருதோ, அது படிப்பு வருதோ வேலை வருதோ, அது எப்போ உன் தேவனை நீ ஆராதிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் தடையாக மாறுதோ அது தூதாயும் நற்கனி. தைரியமாக சொல்லணும், இது எனக்கு வேணாம், எனக்கு என் மணவாளன் போதும். அப்படி ஒரு வைராக்கியத்தோடு நீ இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். இருக்க இருக்க இங்கேயும் உயர்த்திக்கிட்டே வருவார், அங்கேயும் உயரத்தில் கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். நம்முடைய பிரயாணம் வழியில் முடியுதா, முடிவு பரியந்தம் போகுதா? அதுதான் நம்முடைய கேள்வி. நம்ம கூட புறப்பட்டவங்க எத்தனையோ பேர் வழியிலேயே மரித்து போனார்கள். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அவர்களை இழுத்து போட்டுருச்சு. எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வழியில் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் பிரயாணம் ஏதாவது மரத்தடிக்கையில் முடிஞ்சிருச்சான்னு பாருங்கள். நிறைய பேரோட பிரயாணம் மரத்தடியில் முடிஞ்சிருச்சு. அப்சலோம் பிரயாணம் முடிஞ்சிருச்சு, சவுல் பிரயாணம் முடிஞ்சிருச்சு, ராகேல் பிரயாணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கானானுக்கு பேர் என்ன பைபிளில் தெரியுமா? ஜீவனுள்ள ஒரு தேசம். இந்த கானானுக்குள்ளே போய் மரித்த பரிசுத்தவன்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, அவர்களெல்லாம் ஜீவன் உள்ளவர்கள்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க பாரடைஸில் உயிரோடு கூட இருக்கிறாங்களாமா, ஜீவன் உள்ளவர்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? போயிட்டே இருக்கிறோம், வழியில் நிறைய சொரூபத்தை மறைச்சி வச்சுருக்கிறோம். உங்கள் கூடாரத்துக்குள்ள யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தெரியும். சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது, கேடுள்ளதும் திருக்குள்ளதும் உள்ளே இருக்குது. மேலே மூடி போட்டு உக்காந்துட்டீன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டீன்னா, உன் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது. ஆனால் உன் கூடாரத்துக்கு மேலேருந்து ஒருத்தர் கூடாரத்துக்கு உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரியும். அந்த நீ உட்கார்ந்துருக்கிற சொரூபம் விலையேற பெற்றது நீ நினைக்கிற, நீ மறைச்சி வச்சிருக்கிறது விலையேற பெற்றதுன்னு நினைக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை வழியிலே கொல்லும், அது உன்னை வழியிலே கொல்லும். நீ சிரியாவிலிருந்து எதையும் கானானுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த பூமிக்குரியதிலிருந்து எந்த பழக்க வழக்கமும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் பரலோகத்துக்கு வராது, அது இங்கேயே போயிடும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அதை ரிமூவ் பண்ணுங்க, கூடாரத்தை சுத்தமாக்குங்க, தூக்கி வெளியே போடுங்க. கர்த்தருக்கு அருவருக்கிற எந்த காரியம் வந்தாலும் தூக்கி வெளியே போடுங்க. அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் வெளியே போடுங்க. கூடாரத்தை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சாட்சி வாங்கணும். யாக்கோபே, உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லணும், அப்படி பார்த்து சொல்லணும். 2வது, நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய நேரத்திற்கா, இல்லை உங்கள் சித்தத்துக்கா? எல்லாரும் பிள்ளை பிறக்குது, எனக்கும் பிள்ளை பிறக்கணும். நீ வெயிட் பண்ணு. உன்னை உருவாக்கினவர், உன் தாயின் கருவிலே எலும்புகளோடு கூட உன்னை உருவாக்கின தேவன், உன் எலும்புகளை உருவாக்கின தேவன் உன் கர்ப்பத்தில் குழந்தையை உருவாக்கவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிறைய பேர் இந்த அவசரப்பட்டு சைட் போய் பல வேதனையான உபயாந்திரங்களை கையாண்டு ஐவி மெத்தட் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போய் தங்கள் சரீரத்தை குத்தி வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அது தேவனுடைய நேரத்தான், அதனால வந்ததான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், உன்னை உருவாக்கினவர் உனக்கு குழந்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சு தான் இருக்கிறார். இந்த காலம் குழந்தைகள் கருத்தரிக்கிறது கஷ்டப்படுற காலம். எல்லாரும் மாதிரியும் தான் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீ நினைக்காத. ரெபேக்கா மாதிரி நினை. என்னுடைய மாமியாருக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். நான் அவசரப்பட்டு ராகேலை போல தானை பெற்றெடுக்க மாட்டேன். நான் பொறுமையோடு காத்திருந்து யோசேப்பை பெற்றெடுப்பேன்.
உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் யோசேப்பு மாதிரி. ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதமான வேலையை உனக்கு வச்சிருக்கிறாரு. உன் பிஸ்னஸில் வச்சிருக்கிறாரு, உன் குடும்ப வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அவசரப்பட்டு ஷார்ட்கட்டில் போயிடாத. போன அது விரியனாக மாறிடும். வழியில் கிடக்கிற விரியன் அது கடைசியில் உன்னை வழியிலேயே கொன்று போடும். கடைசியாக இந்த உலகத்தில் எதை மேன்மையாக கொடுத்தாலும் தைரியமாக சொல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு என் இயேசு போதும். ஏன் சிரியா தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் கோலும் கையுமா யோர்தானை கடந்து போன உன்னையும் உன் கணவனையும் பெரிய பரிவாரமாக மாற்றினவர் ஒருத்தர் இருக்கிறார். பெரிய பரிவாரமாக மாற்றினவர் அவர். அவருக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கிற எந்த தூதாயும் நற்கனியும் மேன்மையானது அல்ல. ஏன்னா இது அழிய போகிற பூமி. காண்கிற யாவும் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். உன்னை ஆண்டவர் நித்தியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, காணானுக்கு அழைச்சிருக்கிறார், பரம காணானுக்கு. நீங்க பார்க்குற எல்லா அநித்தியம். அதை ஆண்டவர் உனக்கு அனுபவிக்க கொடுத்தாரு, அனுபவிச்சுக்கோ. ஆனா அதுக்காக ஆண்டவரை விட்டுறாத. அதுக்காக ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் கூட விடக்கூடாது. ராகேல் மாதிரி ஒரே ஒரு நாள் கூட ஆண்டவரை விட்டு கொடுக்கக்கூடாது. வேலையா கர்த்தரை ஆராதிக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்கிறது தான் முக்கியம். படிப்பா கர்த்தரை ஆராதிக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்கிறதா முக்கியம். பணமா கர்த்தரை ஆராதிக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்கிறதா முக்கியம். தைரியமா சொல்லு, இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடுற நாள், எதா இருந்தாலும் அப்புறம் பேசுங்கன்னு சொல்லு. ஆண்டவர் உன்னின் வைராகியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது சின்ன வைராகியம்தான், ஆனால் கர்த்தர் பெரியதாய் அதை நினைப்பார். அவருடைய பார்வையில் அது பெருசாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் கூட இடைப்பட்டு இருப்பாரானால், நான் வழியில் மறிக்கிற நிலைமையில் எனக்குள்ள சில காரியங்கள் காணப்படுது, இல்லை எனக்கு அது இல்லை, நான் கானானுக்குள்ளே போயிடணும், என் பிரயாணத்தை நான் ஓடி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட தீர்மானத்தோடு நீங்கள் ஜெபிக்க விரும்பினா உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே முடிவு பரியந்த நான் ஓடி முடிக்கணும். ஆண்டவரே நடுவில் எதுவும் என்னை நிறுத்திடக்கூடாது, எதுவும் என்னை தடுத்துடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுக்குன்னு தூக்கி போட்டு வர நான் தயாராக இருக்கிறேன். அது ஏக சுதனோ, நேசகுமாரனோ, ஒரே பையனோ, புத்திரனோ, என் தகப்பன் வீடோ, இனமோ, தேசமோ. ஏன்னா நான் கோலும் கையுமா இருக்கும் போது நீங்கள் மட்டும்தான்ப்பா என் கூட இருந்தீங்க. வேற யாரும் என் கூட இல்லை ஆண்டவரே. நான் தனியாக ஒரு இடத்துல தனியாக நடந்துட்டு போகும்போது நீங்கள் மட்டும்தான்ப்பா என் கூட இருந்தீங்க. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு எதிர்காலம் என்னவா ஆயிடுமோன்னு பயந்து போய் ஸ்ட்ரெஸ்ஸில் அழுதுகிட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் மட்டும்தான் என் கூட இருந்து தேற்றினீங்க. இப்போ எல்லாம் வந்துருச்சு என்னை சுற்றி, ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போவும் நீங்கள் என் கூட தான் இருந்து நடத்துறீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் போனால் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தைரியமாக சொல்லுங்கள், அதுதான் உண்மை. அந்த இயேசு உங்கள் கூட நம்ம கூட இல்லாமல் போனால் இன்றைக்கும் நம்மளை தூத்து போடுறதுக்கு ஒரு பெரிய குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அனுபவம், நம்முடைய பலன், நம்முடைய சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது. கிருபை நம்மை நிறுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் விழுந்து போய்விட்டன, எத்தனையோ ராஜாக்கள் மடிந்து போய்விட்டார்கள், எத்தனையோ கோடீஸ்வரன்கள் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம செத்து போயிட்டான். ஆனால் உன்னையும் என்னையும் முடிவு பரியந்தம் ஓட வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனாலே நீயும் நானும் அவர் தோல் மேலே உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா காணாமல் போயிடுவோம், ஊதி தள்ளிடுவாங்க. ஏன்னா எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு ஒரு பக்கம், அவன் ஏற்படுத்தி வச்ச ஆட்கள் இன்னொரு பக்கம். எவனை விழுங்கலான்னு நம்மளை காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தைரியமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக சொல்ல, ஆண்டவரை நீங்கள் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்ல. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, ஆண்டவரை வைராக்கியமாய் கரங்களை உயர்த்தி உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எங்களோடு கூட இருந்தார். நாங்கள் செங்கடலை கடக்கும் போதும் நீர் ஒருத்தர் தான்ப்பா இருந்தீங்க. நாங்கள் வனாந்தரத்தை கடக்கும் போது நீங்கள் தான்ப்பா இருந்தீங்க. நான் யோர்தானை கடக்கும் போது நீங்கள் தான்ப்பா இருந்தீங்க. நான் தண்ணிக்கு இல்லாமல் வறண்டு போய் கடைசி மூச்சில் சூரச் செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது நீங்கள் தான்ப்பா என் கூட இருந்தீங்க. வேற யாரும் கூட இல்லை ஆண்டவரே, ஒருத்தர் கூட இல்லை ஆண்டவரே. நீங்கள் மட்டும்தான் கூட இருந்தீங்க. நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கி கானானுக்குள்ளே வச்சிட்டீங்கப்பா. ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும். நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும். எங்கள் சபைக்குள்ளே அத்தனை பேரும் ஓடி முடிக்கணும்.
ஒருத்தர் கூட வழியிலே மறிக்கிறவர்களாக இருக்கவே கூடாது தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.